Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பழைய புடவையில எப்படி நம்ம சுடிதார் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கறத கிளியரா பார்க்க போறோம். இது மாதிரி புடவையை வந்து எடுத்துக்கோங்க. புடவையினுடைய உள் பகுதி சரிங்களா? இது வந்து உள் பாகம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இது வந்து முந்தி பாகம். புடவையினுடைய முந்தி பாகம். நெக்ஸ்ட் இது வந்து சென்டர்ல வரும் சரிங்களா? சென்டர்ல இது மாதிரி லைன்ஸ் வந்து லைட் டிசைன்ஸ்ல இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இது மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு சரிங்களா? மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது plain சரிங்களா? இது மாதிரி வந்து இருக்கு. நமக்கு கரப்பகுதியும் சாரியில வந்து இருக்கு சரிங்களா? இது மாதிரி பழைய ட்ரெண்டிங்ல இருக்கிற சேலைகள் நம்ம வந்து அப்படியே தான் வச்சிருக்கோம். யூஸ் பண்றது இல்ல சரிங்களா? இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல நம்ம யூஸ் பண்றனால இது மாதிரி சில சேலைகள் இருக்கும். ஆக இந்த சேலைகள் எப்படி வந்து நம்ம ரீயூஸ் அதாவது மறுபடியும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினா இது மாதிரி சுடிதார் ஃப்ராக் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் ஆகாம இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைனிங் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வந்து நான் 2.5 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். நீங்க ஸ்லீவுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல 2 மீட்டர் வந்து போதுமானது சரிங்களா? இப்போ லைனிங் கிளாத்தை எப்பவும் போல நீல வாக்குல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாம நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க நீட்டா சரிங்களா? தண்ணியில நனைச்சு போட்டு அயர்ன் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடுலயும் கீழ் பக்கத்துல ஓபனா இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கரப்பகுதி 4 லேயரும் ஓபன்ல இருக்க மாதிரியும் மேல் பகுதியில 2 லேயருமே வந்து ஃபோல்டிங்ல இருக்கிற மாதிரி அதாவது டபுளா வந்து ஃபோல்டிங்ல இருக்கிற மாதிரி வந்து நம்ம கிளாத்தை நீட்டா வந்து விரிச்சு போட்டுறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா லைனிங்ல ஹைட் வந்து மார்க் பண்ணனும். 1.5 இன்ச் அகலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிருக்கோம் சரிங்களா? இப்போ டாப்பினுடைய ஹைட்டை விட லைனிங் உடைய ஹைட் 2 இன்ச் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 இன்ச் வந்து கம்மியா வச்சுக்கலாம். இது நம்மளோட விருப்பம். லைனிங் உடைய சரியான ஹைட் அப்படினு பார்த்தா நான் 38 இன்ச் வச்சுக்கிறேன் சரிங்களா? ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆக மேல 1/2 இன்ச் ஷோல்டர் சரியான அளவு 38 கீழ வந்து ஒரு ஸ்கேல் அளவு நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக ஃபோல்டிங்காக சரிங்களா? இத வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிரோம். நெக்ஸ்ட் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங்ல ஹைட் வந்து மார்க் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சைடு ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 13.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா? 13.5 இன்ச் டு 14.5 இன்ச்க்குள்ள தான் நமக்கு ஒரு அளவுக்கு வந்து அளவுகள் வரும் சரிங்களா? அது வந்து நம்ம அளவுகளை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடு ஓபன் சரிங்களா? நான் 20.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சைடு ஓபன் பாத்தீங்கன்னா 20 to 22 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம் சரிங்களா? இது அவரவர ஹைட்டை பொறுத்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இது போல ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. எப்பவுமே அளவுகள் குறிக்கும்போது 2 இடத்துல குறிச்சிங்க அப்படினா தான் லைன் வந்து ஸ்ட்ரைட்டா போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லைனிங்ல வந்து நெக் width வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் width அப்படிங்கிறது நான் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டரினுடைய சரியான அளவு 3 இன்ச் தையலுக்காக 3/4 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் width plus ஷோல்டர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படினா 6.5 இன்ச் ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்ல நம்ம ஆர்ம் லெந்த் வந்து மார்க் பண்ண போறோம். ஆர்ம் லெந்த் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நமக்கு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச் மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது மாதிரி ஸ்கேல் வச்சு ரவுண்ட் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்ட் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா சரியான அளவு 10 இன்ச் 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட் வேஸ்ட் ரவுண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து 1 இன்ச் வந்து குறைச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் plus 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். அடுத்து ஹிப் ரவுண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. சரியா இருக்கும். 10.5 இன்ச் plus 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். ஆர்ம் ரவுண்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு 9 இன்ச் வந்து தேவைப்படுது. பட் 9.5 இன்ச் இருக்கு சரிங்களா? நமக்கு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் ஆனா நமக்கு 9 தான் தேவை சரிங்களா? ஆக நம்ம செஸ்ட் ரவுண்ட மாத்த கூடாது. ஆர்ம் லெந்த் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்ம் லெந்த் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் குறைச்சு நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இது மாதிரி 1/2 இன்ச் குறைச்சு மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஆர்ம் ரவுண்ட் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு இது மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டது போக மேல் ரவுண்ட்ல எவ்வளவு அப்படினு பார்த்தா சரியா வந்து 9 இன்ச் சரிங்களா? இப்போ ஆர்ம் ரவுண்ட் சரியா 9 இன்ச் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து தவறானது. மேல் பக்கம் போட்ட 6.5 இன்ச் தான் வந்து சரியானது சரிங்களா? இப்போ செஸ்ட் ரவுண்டுக்கும் வேஸ்ட் ரவுண்டுக்கும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவையும் அதே போல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹிப் ரவுண்டும் நம்ம அதே போல ஜாயின் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டோட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வந்து தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக 11 இன்ச் சரியான அளவு, 1 இன்ச் வந்து தையலுக்கான அளவு, டோட்டலாக 12 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஹிப் ரவுண்ட் சரியான அளவுக்கும் பாட்டம் சரியான அளவுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான அளவுகளையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அளவுகள் அனைத்துமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதை விட்டுட்டு செகண்டாக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, 6 இன்ச்சில் அந்த ரவுண்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இதோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம லைனிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேர்கட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த தையலுக்கான அளவில் இந்த இடத்துல ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு, இந்த இடத்துலையும் வந்து ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஹேர்கட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. சென்டர் வந்து கண்டிப்பாக மாறாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். மற்ற எந்த அளவுகளும் சேஞ்ச் ஆகாது. பட் சென்டர் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் லைட்டாக அந்த மாதிரி டெப்த் மார்க் பண்ணியிருக்கேன். டெப்த் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் நம்ம டெப்த் எடுக்கக்கூடாது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்க டெப்த் எடுக்கணும். இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம டெப்த் எடுத்தது ஃப்ரண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டெப்த் எடுத்து முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது மார்க் பண்ண சரியான அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் வச்சு நம்ம ஹோல் போட்டுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி ஹோல் வந்து நம்ம போடும் பொழுது 4 லேயர்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுகள் வந்து பதிஞ்சிருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப தையல் போடுறதுக்கு இந்த ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கரெக்டாக நம்ம அளந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஹோல் மேலே நம்ம தையல் போடும் பொழுது அளவுகள் வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? ஆக இந்த ஹோல் வந்து மறையாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ் சைடில் ஓப்பனில் இருக்கும். சைடில் பார்த்திங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு கரைப்பகுதி ஓப்பனில் இருக்கும். மேலே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோல்டிங்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்லேருந்து பாருங்கள், ஸ்லீவினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 6 இன்ச். சரிங்களா? லென்த் 6 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து தையலுக்காக, ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 6.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 6.5 இன்ச் மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டோம். ஸ்லீவ் லோ லென்த் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல ஸ்லீவ் லோ லென்த் 3.5 இன்ச் மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்ம் ரவுண்டு வந்து 9 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 9 இன்ச்சை கிராஸ் வைஸில் ஃபோல்டிங்லேருந்து செகண்ட் லைனில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். சரியாக 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவுலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன், அதாவது கிராஸ் லைன் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் ஸ்லீவ் ரவுண்ட் ஆர்ம் ரவுண்ட் ஜாயின் பண்ணி தையலுக்கான லைனை ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிராஸ் லைனில் பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் மேல் பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் மார்க் பண்ண பாயிண்ட் வழியாக பாருங்கள் நம்ம ட்ராயிங் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் சென்டர் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு மேல் பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வழியாக நம்ம ட்ரா பண்ணும் பொழுது ஸ்லீவனுடைய ரவுண்டை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இந்த லைனில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டை வந்து இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் சென்டர்லேயும் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் இது போல் ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஃப்ரண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். டெப்த் எடுத்த பகுதியை, டெப்த் எடுக்காத பகுதியை இது மாதிரி பேக் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப அளவுகள் வந்து மாறாது. சரிங்களா? அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது மாறாது, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மாறாது. சரிங்களா? இது மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாரீ வந்து எடுத்துக்கலாம். எப்படி வந்து லைனிங் கிளாத்தை வச்சு சாரீ கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி 4 ஃபோல்டிங் வந்து 4 லேயரில் இருக்கிற மாதிரி. சரிங்களா? இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அகலங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு 13 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா
சுடிதாரினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தா 41 இன்ச். சரிங்களா, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் விட்டுக்கலாம். நான் பார்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால மடித்து அடிக்கலை, அதனால் அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேல் பக்கம் ஷோல்டருக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். சரியான அளவுலேருந்து ஷோல்டருக்காக 1/2 இன்ச் மட்டும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டத்துக்கு நான் வந்து அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணலை. சரிங்களா, மேல் பக்கத்தில் இது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட அந்த லைனில் நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, கரெக்டாக ஷோல்டர் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் சைடில் வந்து இந்த ஃபோல்டிங்கும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம சாரியுடைய ஃபோல்டிங்கும் லைனிங்குடைய ஃபோல்டிங்கும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஹைட் வைஸில். மேற்படி நம்ம சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நேராக கட் பண்ணி எடுத்துருங்க. பட் சென்டர் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, இந்த சென்டர்லேயும் வந்து ஹர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சாரீஸில் கொடுத்துருக்கிற இந்த சென்டரும் லைனிங்கில் கொடுத்துருக்கிற சென்டரும் கண்டிப்பாக மாறக்கூடாது. இது கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் ராங் சைடு நோட் பண்ணிட்டோம். அதே போல் டாப்பினுடைய பேக் பார்ட்டுக்கும் இது மாதிரி ராங் சைடு வந்து நோட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ கிளியராக எல்லா அளவுகளுமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியதான். முந்தி பாகத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், பார்டர் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த 2 பார்டரை எடுத்து கட் பண்ணி, அதாவது 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இது மாதிரி எடுத்து நம்ம பார்டர் பகுதியில் வச்சும் வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுவே நம்மளுடைய விருப்பம்தான். இது மாதிரி பிளைன் பகுதியில் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்டர் எடுத்து நம்ம அட்டாச்சும் பண்ணலாம். சரிங்களா, நான் செகண்டாக சொன்னது தான் நான் பண்ண போகிறேன். இது மாதிரி பிளைனாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்டரை வந்து கட் பண்ணி ஸ்லீவில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். சரிங்களா, இது மாதிரி நான் பிளைனாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுடைய விருப்பம். பார்டர் அட்டாச் பண்ணணுமா அல்லது ரன்னிங்லேயே இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா, நம்ம இந்த பதிவில் பழைய புடவையில் எப்படி வந்து சுடிதார் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உடனே மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.